பாம்பன் பாலத்தில் 3வது முறையாக திறப்பு விழா ஒத்திகை. கர்நாடகா மாநிலத்தில் புதிய முனையம். சபரி அதிவிரைவு ரயிலுக்கு புதிய எல்ஹெச்பி வகை பெட்டிகள். இது எல்லாத்தையும் பற்றி இந்த ஒரு வீடியோவில் டீட்டெயிலாக பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ எல்லாருக்குமே தெரிஞ்ச விஷயம் தான், ஆசியாவிலே முதல் செங்குத்து தூக்குப்பாலம் வந்து நம்ம இந்தியாவில் தமிழகத்தில் குறிப்பாக ராமநாதபுரம் மாவட்டத்தில் ராமேஸ்வரத்தையும் மண்டபத்தையும் இணைக்கும் விதமாக வந்து கட்டப்பட்டிருக்கு. இந்த பாம்பன் பாலத்தோட திறப்பு விழா வந்து ரொம்ப சீக்கிரமே நடைபெற உள்ளது. நம்ம வந்து ஆல்ரெடி ஒரு ஒத்திகை வந்து நம்மளோட சேனலில் வந்து டீட்டெயிலாக போட்டிருப்போம். இப்போ வந்து இறுதிக்கட்ட ஒத்திகை வந்து பார்த்துருக்காங்க. தெற்கு ரயில்வே பொது மேலாளர் வந்து நேரடியாக வந்து இந்த ஒத்திகை வந்து பார்த்துருக்காரு. ஸோ இதன் மூலம் என்ன தெரிய வருதுன்னு பார்த்தோம்னா, இந்த ஒத்திகையோட அவ்வளோதான். இதுக்கப்புறம் வந்து நேரடியாக வந்து திறப்பு விழா தேதியானது விரைவில் அறிவிக்கப்படும். ஸோ இதை வந்து எப்படி பண்ணாங்க அப்படின்னா, நம்ம ஆல்ரெடி வீடியோவில் போட்ட மாதிரி தான் பாம்பன் பேருந்து பாலத்திலிருந்து கொடியை சேர்த்து ரயிலை வந்து துவக்க சேவையான துவங்கி வைக்கிற மாதிரி தான் அந்த ஒத்திகை பார்த்துருந்தாங்க. மேபி அந்த மாதிரி தான் நடக்கலாம், அதிகப்படியான வாய்ப்புகள். திறப்பு விழா தேதி 28ஆம் தேதி அப்படின்னு சொல்கிறாங்க. பட் அது வந்து கன்ஃபார்ம்டு கிடையாது. ஸோ 28 மார்ச் 3 இந்த இடைப்பட்ட தேதிகளில் எப்போ வேணாலும் இந்த திறப்பு விழா தேதியான அறிவிப்பு வெளியாகலாம். பாம்பன் பாலம் திறப்பு விழானது பிரதம மந்திரி அவர்கள் வந்து நேரடியாக வந்து ராமேஸ்வரம் வந்து இந்த சேவை வந்து மக்களுக்கு துவங்கி வைப்பார் அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஸோ வந்து நம்ம வந்து நிறைய புதிய ரயில்களை எதிர்பார்க்கலாம். குறிப்பாக வந்து இப்போதைக்கு நமக்கு என்னென்னா, ராமேஸ்வரத்தில் வந்து சென்னைக்கு 3வது ஒரு இரவு நேர ரயில் வந்து கண்டிப்பாக எதிர்பார்க்கலாம். அதுவும் திருவாரூர் வழியாக வந்து இந்த ரயில் வந்து விடுறதுக்கு அதிகப்படியான வாய்ப்புகள் இருக்குது. அடுத்து பார்த்தோம்னா மங்களூர் ராமேஸ்வரம் ரயில், அடுத்து வந்து நீட்டிப்புக்கான அமிர்தா ரயில். புதிய பாம்பன் பாலம் திறப்பு விழா கண்டவுடன் நாட்டின் முக்கியமான பகுதிகளான டெல்லி, ஜம்மு அண்ட் காஷ்மீர், கல்கட்டா, மும்பை போன்ற பகுதிகளிலிருந்து ரயில்கள் இயக்குவதற்கான அதிகப்படியான வாய்ப்புகள் உள்ளது. ஏன்னா இந்த ஒரு பகுதியானது ராமேஸ்வரத்துடன் நேரடியாக இணைக்கப்படவில்லை. கர்நாடகா மாநிலத்தில் உள்ள மைசூர் சந்திப்பில் ஏற்படும் அதிக இட நெருக்கடி காரணமாக புதிய ரயில் முனையமானது உருவாக்கப்பட்டுள்ளது. மைசூர் சந்திப்பிலிருந்து 5 கிலோமீட்டர் தொலைவில் உள்ள அசோகபுரமானது புதிய முனையமாக உருவாக்கப்பட்டுள்ளது. அசோகபுரத்திலிருந்து இனிமேல் வந்து 8 ரயில்கள் வந்து ஆப்ரேட் பண்ண போகிறாங்க. தமிழகத்திலிருந்து போகிற 2 ரயில்களும் இதில் உள்ளது. ட்ரெயின் நம்பர் 16021, 16022 எம்ஜிஆர் சென்னை சென்ட்ரல் மைசூர், மைசூர் எம்ஜிஆர் சென்னை சென்ட்ரல் காவேரி விரைவு ரயிலானது மைசூருக்கு பதிலாக வந்து அசோகபுரத்தில் வந்து இயக்கப்பட இருக்கு. அதே போல் ட்ரெயின் நம்பர் 12609, 12610 எம்ஜிஆர் சென்னை சென்ட்ரல் மைசூர், மைசூர் எம்ஜிஆர் சென்னை சென்ட்ரல் பகல் நேர ரயிலும் வந்து மைசூருக்கு பதிலாக வந்து இனிமேல் வந்து அசோகபுரத்துலேருந்து இயக்கப்பட இருக்கு. ஸோ எப்போ இருந்து இந்த ரயில்கள் வந்து அசோகபுரத்துலேருந்து இயங்கும்னு சொல்லலை, இயர்லி கன்வீனியன்ட் டேட் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ரொம்ப சீக்கிரமாக வந்து தேதிகள் வெளியிடலாம். ட்ரெயின் நம்பர் 17229, 17230 செகந்திராபாத் திருவனந்தபுரம் சென்ட்ரல், திருவனந்தபுரம் செகந்திராபாத் ரயிலுக்கு வந்து புதிய வகை எல்ஹெச்பி வகை பெட்டிகளானது இணைக்கப்பட உள்ளது. ட்ரெயினோட எல்ஹெச்பி கோச் காம்போசிஷன் பார்த்துடலாம். ஒரு ஃபர்ஸ்ட் கிளாஸ் ஏசி, 2 ஏசி 2 டயர், 4 ஏசி 3 டயர், ஒரு பேண்ட்ரி, 8 ஸ்லீப்பர், 4 அன்ரிசர்வ்டு, ஒரு எஸ்எல்ஆர்டி, ஒரு லக்கேஜ்க்கும் பிரேக்வான் சேர்த்து மொத்தமாக 22 எல்ஹெச்பி வகை பெட்டிகள் கொண்டு இந்த ரயிலானது இயக்கப்பட உள்ளது. செகந்திராபாத்திலிருந்து வருகின்ற ஏப்ரல் 18ஆம் தேதி முதலும், திருவனந்தபுரம் சென்ட்ரலிருந்து வருகின்ற ஏப்ரல் 20ஆம் தேதி முதலும் இந்த மாற்றமானது நடைமுறைக்கு வர உள்ளது. மக்கள் இந்த ஒரு தகவல் அவ்வளோதான். இந்த ஒரு தகவல் மற்றவங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நம்மளோட வீடியோவை உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் ஷேர் பண்ணுங்கள். இந்த மாதிரி நிறைய அப்டேட்ஸை தெரிஞ்சுக்க நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.